எல்லா வில்வித்த எல்லாமே கத்து சிறப்பா வளர்றான். 16 வருடங்கள் மட்டுமே வாழக்கூடியவன் தெரிஞ்சுமேவும் முனிவர் மிகச் சிறப்பா வளர்க்கிறாரு. 16வது பிறந்த நாளும் முடியுது. அந்த நேரத்துல மகனுக்கு தன்னோட வரலாறு தெரியுது. அதனால அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு கிளம்புறான், நான் எப்படியாவது சிவனை சந்திச்சு என்னோட ஆயுளை நீட்டிச்சு வாங்கிட்டு வருவேன்னு. சொன்ன மாதிரியும் 108 திவ்ய தேசங்கள்ல போய் சிவனை வழிபடுறான். ஆனா 16வது பிறந்த நாள் முடிஞ்சு சாவு நேரம் நெருங்கிக்கிட்டு வருது. யமதர்மரோ பாசக்கயிறோட மார்க்கண்டேயனோட உயிரை எடுத்துட்டு போறதுக்காக எருமை வாகனத்துல நிக்கிறாரு. மார்க்கண்டேயனோ பயத்துல கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்தை போய் கட்டி அணைச்சுக்கிட்டு சிவனேன்னு கத்தி அவரை அணைச்சிட்டு படுத்திருக்காரு. ஆனா யமதர்மர் விடுவதாவே கிடையாது. பாசக்கயிறை வீசும் போது கயிறு தெரியாம லிங்கத்து மேலையும் பற்றுது. அந்த நேரத்துல கோபப்பட்டு கண் திறந்து பார்த்த சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு நீ வாழ்வாங்கு வாழ்வ, என்னைக்குமே அழிவில்லாம மார்க்கண்டேயனா இந்த பூமியில வாழ்வன்னு வரம் கொடுத்துடுறாரு. அப்படி பார்க்க போகையில நம்ம மார்க்கண்டேயனும் இப்ப உயிரோட தான் இருக்கணும் இல்லையா? அப்படி பார்த்தா அவர் தான் 8வது